5 லட்சம் ஆவணங்களை கொண்ட தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக திகழும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் 1994 ஆண்டு முதல் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. இவ்வறிய செயல்பாடுகளின் தொடர்ச்சியாக அனைவருக்குமான ஒரு பண்பாட்டு தளமாக தமிழ் அறிவு வளாகம் ஒன்றை உருவாக்க உள்ளது. இந்நூலகம் செயல்பட்ட இடம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2010 ஆண்டு வழங்கப்பட்டது என்பதை இத்தருணத்தில் நன்றியோடு நினைவு கூர்கிறோம். இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு அரசு கூடுதல் விரிவாக்கத்திற்காக வழங்கியமைக்கு நூலக அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில்தான் தற்போது தமிழ் அறிவு வளாகம் உருவாக உள்ளது. தமிழ் அறிவு வளாகம் 2 நிலைகளில் கட்டி எழுப்பப்பட உள்ளது. முதல் நிலையில் நூலகமும் சிந்துவெளி ஆய்வு மையமும் இதன் மையமாக இருக்கும். 2ஆம் நிலையில் பண்பாட்டு உரையாடல் வெளியாக ஒரு கலையரங்கம், வகுப்பறைகள், அச்சு பண்பாட்டு அருங்காட்சியகம், சிந்துவெளி பொருள் விளக்கக்கூடம் முதலியவை அமைக்கப்படும். இந்த தமிழ் அறிவு வளாக கட்டுமானத்திற்காக கால்கோல் நாட்டி பணியை தொடங்கி வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக அறக்கட்டளை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பண்பாட்டின் அடையாளமான ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் 1994 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. 5 லட்சம் ஆவணங்களை கொண்ட இந்த நூலகம் தமிழ் அறிவு உலகத்திற்கு தனது பங்களிப்பை செய்து வருகிறது. இப்போது தமிழ் சமூகம் பெருமிதம் கொள்ளத்தக்க பண்பாட்டு மையமாக செயல்படும் வகையில் தமிழ் அறிவு வளாகத்தை உருவாக்க உள்ளது. தமிழின் தொன்மையையும் வரலாற்று வளத்தையும் உலகம் அறிந்து கொள்ள உதவும் ஒரு பண்பாட்டு தலமாக இந்த வளாகம் இயங்கும். சென்னை தரமணி மைய தொழில்நுட்ப பயிலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வழங்கிய 30,000 சதுர அடி நிலத்தில் தமிழ் அறிவு வளாகம் உருவாக்கப்பட உள்ளது. ஆகப்பெரிய தமிழ் ஆளுமைகளின் நூல் சேகரிப்புகள் அடங்கிய நவீன நூலகம் இதன் மையமாக இருக்கும். அறிஞர்கள், ஆய்வாளர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கான வசதிகளும், சிந்துவெளி ஆய்வு மையம் மற்றும் பொதுவியல் ஆய்வு மையம் ஆகியவற்றிற்கான ஆராய்ச்சி வசதிகள், பண்பாட்டு உரையாடல் வெளியாக நவீன வசதிகள் கொண்ட ஒரு கலையரங்கு, வகுப்பறைகள் உருவாக்கப்படும். இத்துடன் நிரந்தர அச்சு பண்பாடு அருங்காட்சியகமும் சிந்துவெளி பொருள் விளக்க கூடமும் அமைக்கப்படும். தமிழ் அறிவு வளாக கட்டுமான பணிகள் ஜூலை 2025 ஆண்டு தொடங்கப்பட்டு 18 மாதங்களுக்குள் கட்ட ரூபாய் 40 கோடி செலவில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கட்டுமான திட்டம் தமிழ் கூறும் நல்லுலகத்தின், தமிழ்நாட்டு அரசின், தமிழ் சார்ந்த அமைப்புகளின், புரவலர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்படுகிறது. இதை தொடங்கி வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். தமிழ் அறிவு வளாகத்திற்கு இன்று கால்கோல் நாட்டும் நிகழ்வு இனிதே நடந்தேறியது. ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்நூலக அறக்கட்டளையின் முன்னெடுப்பான இக்கட்டுமான பணியை தொடங்கி வைத்து சிறப்பித்தமைக்கு நூலக அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.